வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்கமிங் எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பூ கொடுக்கும்போது அந்த இடத்துல அவன் எவனோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வரான். அந்த இடத்துல வித்யாவோட வீடு இங்கே தானே இருக்குது. மீனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வித்யா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வித்யா வீடு தானே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோஹினி வித்யாவும் முத்தோட ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி வீடியோலாம் இருக்குது, வேறு ஏதாச்சும் மாட்டுதா அப்படி ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அந்த நேரத்தில் மீனா கரெக்டாக உள்ளேயும் வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னங்க திடீர்னு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அதனால தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ரோஹினி வந்து கண்ணு காமிக்கிறாங்க, இங்கே பாரு அப்படின்றாங்க. அவர் கண்டுக்காமல் போயிடுறாங்க. வித்யா ஃபோனை மீனா பார்த்ததுக்கப்புறம் எங்கே இது அவரோட ஃபோன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. எவரோட ஃபோனுங்க? இல்லைங்க அதான் என்னோடய வீட்டுக்கார ஃபோன் மாதிரி இருக்கே, கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா இல்லைங்க நான் இப்போ தான் ஃபோன் வாங்கிட்டு வந்தேன், செகண்டில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க ஒரு நிமிஷம் காமிங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்து இப்போ தான் பிரித்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் காமிங்க, நான் எடுத்துகிட்டுலாம் போக மாட்டேன், காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யாவும் ஃபோனை கொடுக்குறாங்க. ஃபோனை நல்லா திருப்பி பார்க்குறாங்க. எங்க இது அவரோட ஃபோனு தாங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நான் இப்போ தானே வாங்கிட்டு வந்தேன், எப்படி அது அவரோட ஃபோன் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்க எனக்கு இது கன்ஃபார்மாக தெரியுங்க அவரோட ஃபோன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்தோட ஃபோன் ஆக்டிவேட் ஆனது. அவருக்கு தெரிய வருது. முத்தோட ஃப்ரெண்டே என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் ஃபோன் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அந்த இடம் எனக்கு தெரியுது, வாங்க நம்ம போய் பார்ப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சொல்கிறேன் என் ஃபோன் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அது இவ்வளோ நாள் கழிச்சு ஆக்டிவேட் ஆகிருக்கா எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் எடுத்து காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு அவர் சேரை போய் கூப்பிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் மொத்தமாக போகலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அம்மா முத்து நீ சொல்கிறது சரிதான் சொல்லி அவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போயிட்டு ஒரு 2 ஆஃபீஸரை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு. அந்த நேரத்தில் கரெக்டாக மீனாவும் ஃபோன் பண்ணுறாங்க. எங்க உங்களோட ஃபோன் எனக்கு இங்கே இருக்குங்க, வித்யா வச்சிருந்தா அவங்க ஃபோனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, வித்யா கிட்ட இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. மீனா சொல்கிறாங்க ஆமாங்க, ஆனால் கேட்டால் இப்போ தான் ஃபோன் வாங்கிட்டு வந்தேன், செகண்டில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. என்ன எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கே, சரி இரு நான் வரேன் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் கூட்டிகிட்டு அங்கே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் வித்யா கிட்டே கேட்குறாங்க முத்து, ஹேய் ஃபோன் எங்கே, என் ஃபோன் எங்கே, உங்கள் வீட்டில் தான் இருக்குது, லொக்கேஷன் உங்கள் வீட்டில் தான் காமிச்சிருக்கு, ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. வித்யா சொல்கிறாங்க எங்கே என்கிட்ட இல்லைங்க, என்கிட்ட இங்கே ஃபோனு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே உங்கள் வீட்டில் தான் காமிக்குது, மீனை தான் பார்த்துருக்காங்க உங்கள் ஃபோனு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதப்போ பயத்தில் ஃபோன் எடுத்து காமிச்சிடுறாங்க. ஃபோன் எடுத்து காமிச்சதுக்கப்புறம் முத்து சொல்கிறாங்க, சார் இதான் சார் என் ஃபோனு கன்ஃபார்ம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இந்த ஃபோன் நீ தான் திருடினியா அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான்லாம் திருடல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, எங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அரெஸ்ட் பண்ணுங்க சார் இவங்கள அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. எங்க நான் ஒரே பொண்ணுங்க, அம்மாலாம் தனியாக இருக்காங்க, அம்மாவை பார்த்துக்கணுங்க, என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்லி அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்போ அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது அப்போ ரோஹினி நம்ம மாட்டிப்போம், நம்ம ஏதாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து விடுங்க முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பரலாரமாக தேவலாம் நீனா நடுவில் வராத அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ரோஹினி நினைக்கிறாங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம எப்படியோ ஜாமீனில் எடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ரோஹினி. அப்போ முத்து சொல்கிறாரு, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வித்யா பொண்ணு தான் இந்த ஃபோன் எடுத்திருப்பா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, எப்படி முத்து எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் சார், ஏன்னா நான் காரில் கூப்பிட்டு வரும்போது என் ஃபோனை வாங்கி அவங்க ஏதோ நோண்டிட்டு இருந்தாங்க, ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, என்னை பார்த்துட்டு அப்படியே நைஸாக நான் ஃபோனை வாங்கிட்டேன். 2வது டைம் வந்து நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து குழு வச்சுருந்தாங்க சார். அப்போ வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் என் ஃபோனை வாங்கி அவங்க சைடில் போய் ஏதோ நோண்டிட்டு இருந்தாங்க சார், நான் ஓரமாக பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது தடவை தான் அது பார்ட்டியில் நடக்குமா, அவங்க எப்படியே எடுத்துட்டாங்க, அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், அது இவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு தெரியும், டவுட்டில் சுற்றிட்டு இருந்தேன், இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. வித்யா நினைக்கிறாங்க முத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நம்ம இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாது, ஒரு பக்கம் ரோஹினி மாட்டி விட்டுலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க, ஒரு பக்கம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரிவிங்க. நாளைக்கு காலைல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.